நம்ம இந்த வீடியோவில் 8th இங்கிலீஷ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் முதல்ல மிஸ்ங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நல்லா படித்து வச்சுங்கப்பா. அடித்து சொல்கிறேன், இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமான அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம பசங்களுக்கு மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சொல்லிட்டு எல்லா எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம தொடர்ச்சியாக போடுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா பார்க்குற ஒவ்வொருத்தருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, கீழே போய்ட்டு ஜாயின் பண்ணுறேங்க. சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஒரு வேலை இதுக்கு ஆன்சர் கீ வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கீன்னு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸில் யூனிக்யூ, மாஸ்டர்டு, பேனிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டினிம்ஸில் ஸ்ட்ராங்கு, ஃப்ரெஷ்ஷு, அப்புறம் வான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 7th ஒன்ப்பா. So pick out the correct homophone. The wind dash the leaves bluva. Next, I will dash my friend meet. ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்து வச்சுங்க. 8th one, choose the best answer to make compound words for which can be placed before light. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட், which can be placed after blue. 9th one, pick a suitable prefix and suffix from the given box. Re, full, மிஸ் கீழே வந்து சக்ஸஸ் இருக்குது, கால் இருக்குது. ஓகேங்களா? பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 10th ஒன், த காமன் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் WHO இஸ் டேஷ். 11th ஒன், ரைட் த சூட்டபிள் அனகிராம் ஃபார் த வேர்டுப்பா எர்த். ஓகேங்களா? 12th ஒன், ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு வேர்ட்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் ஏரோப்ளைன். அப்புறம் செக்ஷன் பி ப்ரோஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 3 of the following questions. ஸோ 13th வந்து பார்த்தீங்கன்னா வேர் இட் த ஸ்பேரோ பில்ட் த நெஸ்ட்டு. அப்புறம் 14th ஒன், வாட் இஸ் அஜய்ஸ் கரண்ட் கோல். 15th ஒன், ஹூ இஸ் அன் ஆன்லைன் ப்ரெடேட்டர். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 16th ஒன், வாட் டிட் ஐசக் மேனுஃபேக்சர் அட் இஸ் யங் ஏஜ். 17th ஒன், வை டிட் வெற்றி சேல் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 18th ஒன்பா. ஸோ any one of the following. So paragraph 18th one, why did the sparrow throw the nose jewel into Ramaya's house. very important. அப்போ 19th one, write about road safety rules. கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். 20, how did வெற்றி loss his properties. அதுக்கப்புறம் செக்ஷன் சி. ஓகேங்களா? போயட்ரியில் வந்து மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் சிம்ஸ் இட் வாஸ்லேருந்து மை ஸ்பெஷல் ஹீரோ வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அதையும் பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் த போயட்ரி லைன்ஸ். ஸோ போயம் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஸ்பீக்கர். பி, ஐடென்டிஃபை த அலிட்ரேஷன் இன் த லாஸ்ட் லைன். ஓகேங்களா? 23ல் ஏ வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எ ஜாய் ஃபார் எவர். பி, வாட் ஆர் இட்ஸ் குவாலிட்டிஸு. அதுக்கப்புறம் 24ல் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸு. பி, பிக் அவுட் த ரைமிங் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 2பா. ஸோ பார்ட் 2ல கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7th ரோமனில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் கலெக்டிவ் நவுன்ஸாம். ஏ டேஷ் ஆஃப் கவுஸு. பி, ஏ டேஷ் ஆஃப் கிரேப்ஸு. சி, ஏ டேஷ் ஆஃப் டீ. ஓகேங்களா? Next 26, change the possessive adjective into possessive pronoun. This is my pen dash. Next, B, my book is new dash. C, his bike is red dash. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 27 fill in the blanks with suitable degrees of comparison. The Taj Mahal is one of the dash famous monuments. B, the ostrich runs dash fast. Next, a mountain is dash big than a hill. ஓகேங்களா? 27 இது. ஸோ இதுக்கு 28 வந்து மேட்ச் த மீனிங் ஃபார் த ஃபாலோவிங் ஐடியம்ஸு. எ பீஸ் ஆஃப் கேக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆன் cloud 9 இருக்குது. பிளாக் அண்ட் ப்ளூ இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பிளிஸ்ஃபுல் ஹாப்பி, பீட் அண்ட் ஹெவிலி, ஈஸி டாஸ்க். ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் பி, சூஸ் த ரைட் கன்ஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா? 29ல் ஃபர்ஸ்ட் அப்டிஷன் வந்து ஈ வாஸ் இல், ஈ வென்ட் டு த டாக்டர் ஆஸ் தோ. இது ஒரு மாதிரி வச்சுங்க. அதே மாதிரி எவ்ரி ஒன் லைக் ஹிம் டேஷ் ஈ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் ஆஃப் ஆரா. ஓகேங்களா? அப்புறம் ரதி ஃபவுண்டர் வாட்ச் டேஷ் ஷி ஹேட் லெஃப்ட் இன் வென் எவர் வேர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 30 சூஸ் த ரைட் பேட்டர்னு. த வால் கொலாப்ஸ்ட் டேஷ். அதுக்கப்புறம் பூஜா ஹயர்ட் ஏ பைசைக்கிள் டேஷ். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ ப்ராமிஸ் த சில்ட்ரன் ஏ ட்ரிப் டு த ஜூ. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுங்க. மறுபடியும் சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய கிராமர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆன்சர் வேணும்னு கமெண்ட்ஸில் ஆன்சர் கொடுங்க. நெக்ஸ்ட் 31 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பை யூஸிங் கரெக்ட் ப்ரிப்போசிஷன்ஸ்பா. வி கோ டு ஸ்கூல் டேஷ் மண்டேஸ் பட் நாட் ஆன் சண்டே. அதே மாதிரி மை ஃப்ரெண்ட் கேவ் மீ ஏ கிஃப்ட் டேஷ் மை பர்த்டே. 32
சூஸ் த சூட்டபிள் கொஷின் டேகு ஷீ இஸ் கலெக்டிங் ஸ்டிக்கர்ஸ் டேஷ் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 3 பசங்க. ஸோ பார்ட் 3ல பேராகிராஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன். அதாவது என்னென்னா, ப்ரோ எங்களுக்கு நடக்க போகிற எக்ஸாமில் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் அப்படியே படிச்சுட்டு போட்டோமா, இது படிச்சிட்டாலே எல்லாமே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்க தெளிவாக சொல்லியிருப்பா. நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வச்சுட்டு படிச்சுட்டு போங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக உங்கள் மாவட்டத்தில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் ஒரு 4-5 மாவட்டத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு போங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 3 ஸோ பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33ல் ரைட் ஏ பேராகிராஃப் ஆன் த ஃபாதர்ஸ் லவ் ஆஸ் டிஸ்கிரைப் இன் த போயம். அதுக்கப்புறம் 34 வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த போயம் மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 4 செக்ஷன் 7 சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர் ஓகேங்களா. 35ல் தே ஆல் ஆன்சர் இஸ் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அதுக்கப்புறம் நவ் ரெஸ்ட் எ வைல் அண்ட் லெட் மீ ஒர்க் எ பிட், இது யார் சொன்னது. அதே மாதிரி ஐ ஆம் கிளாட் டு நோ தட்டு. அதுக்கப்புறம் எஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், ஸோ இந்த டைலாக் யார் சொன்னாங்க. அப்புறம் குட் பாய் மதர், ஸோ இந்த மாதிரி யார் யார் இந்த டைலாக்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு பார்த்து வச்சிங்க இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ப்பா. த ஹெர்மிட் லீவ்ட் இன் டேஷ். அதுக்கப்புறம் 41 த ட்ரெயின் வாஸ் டியூ அட் டேஷ். 42 அருண் வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் டேஷ். நெக்ஸ்ட் 43 த கிங் வாண்டட் டு நோ த ஆன்சர்ஸ் ஃபார் டேஷ். 44 டேஷ் வைலி renowned ஃபார் his wisdom. நெக்ஸ்ட் ஃபில் இன் தி பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45ல் மோலி இஸ் ஏ புவர் டேஷ். 46 த கிங் டிசைடட் டு கன்சல்ட் ஏ டேஷ். 7th one he told that the bridge had just broken due to the dash ஓகேங்களா, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 8th நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் 13th ரோமனில் 48ல் ஜிம் கார்பெட் டைட் ஆன் 19th April 1955. அதுக்கப்புறம் ஜிம் பிளேட் ஏ கீ ரோல் இன் எஸ்டாப்ளிஷிங் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் கும்ஹோன் ஹில்ஸ். அப்புறம் இட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் ஹிம் டு ஆனர் இஸ் ரோல் இன் எஸ்டாப்ளிஷிங் த ப்ரொடெக்டட் ஏரியா இன் 1930s. அப்புறம் இட் வாஸ் இனிஷியலி நேம்டு ஆஃப்டர் லார்ட் மேல்காம் ஹெல்லி. அப்புறம் த பார்க் வாஸ் ரீநேம்டு 1957 ஆஸ் த ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், மாறி தெரியும் சீக்வன்ஸ் இது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட் த பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஸோ பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, பார்த்து வச்சுங்க. டஸ் ஸ்ரீ டூ ஹர் ஹோம்ஒர்க். அப்புறம் பி வாட் டஸ் ஸ்ரீ டூ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் ஹர் ஹோம்ஒர்க். சி வாட் டஸ் ஸ்ரீ கெட் ஃப்ரம் சைத்ரா. டி வாட் வாஸ் த மெசேஜ் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 5 ஆன்சர் எனி த்ரீ ஆஃப் த ஃபாலோவிங்ஸு. ஸோ டு த போலீஸ் கமிஷனர் அபவுட் த நாய்ஸ் காஸ்ட் பை த லவுட் ஸ்பீக்கர் இன் ஏ மியூசிக் ஷாப் நியர் யுவர் ஸ்கூல். ஸோ அது எழுதுங்க. அப்புறம் 15 வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் த ஃபாலோவிங் இன்ஸ் இன் டு பேசேஜ். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் எப்படி எழுதணும் அதை பார்த்து வச்சுங்க. அப்புறம் 52ல் யுவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு ஆர்கனைஸ் அன் இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன், ரைட் எ நோட்டீஸ் இன்வைட்டிங் ஆல் த இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸு. அப்புறம் 53 ரைட் எ ஃபார்மல் இமெயில் டு மிஸ்டர் சுந்தர் பிச்சை சிஇஓ ஆஃப் கூகுள் ரிக்வெஸ்டிங் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட் டு இன்டர்வியூ இம் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஷின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் செய்கிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.